Can I speak? Let me speak. Hold on there. Can I speak? Let me speak. Hold on there. எத்தனை சீசன் ஆஃப் குக் வித் கோமாளி வந்தாலும் குக் வித் கோமாளி சீசன் 5 is the best னு ப்ரூவ் பண்ணாம போக மாட்டேடா. அப்ப புரியல, இப்ப புரியுது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மணிமேகலையை நிறைய டாமினேட் பண்ணியிருக்காங்க பிரியங்கா. அதற்கான வீடியோ கிளிப்ஸும் சிலது கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்தே மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் சின்ன சின்ன பிரச்சனை வந்துன்னு இருக்கு. ஆனால் அது எல்லாமே ஃபன்னாகவே காமிச்சிருந்துருக்காங்க. அதுக்கான வீடியோ கிளிப்ஸும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போறோம். 2009 தான் மணிமேகலை மீடியாக்குள்ள வராங்க. சன் மியூசிக்ல ஆங்கரா இருக்காங்க. அதுக்கப்புறமா கடின உழைப்பால பல ஷோ பண்றாங்க. தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும்போது 2019 விஜய் டிவில வந்து குக் வித் கோமாளி சீசன் 1 ஸ்டார்ட் ஆகுது. அதுல வந்து இவங்க கோமாளியா ஃபர்ஸ்ட் உள்ள வராங்க. குக் வித் கோமாளி சீசன் 1 இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சில கான்ட்ரவர்சி எல்லாம் உருவாகுது. கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. இருந்தாலும் நம்ம சைடுல இருந்து பெர்ஃபார்ம் பண்ணோம். கமெண்ட் போடுறவங்க தப்பு சொல்லி பிரயோஜனம் சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமா பெர்ஃபார்மன்ஸ் வளர்த்துக்கிட்டேன். இருந்தாலுமே இவங்களுடைய கடின முயற்சியால உழைப்பால இவங்களுக்கு கண்டென்ட் குயின் அப்படின்னு சொல்லிட்டு சீசன் 2 ஒரு அவார்டு கிடைக்குது. அதுக்கப்புறம் மிரட்டல் நாயகி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவார்டுகள் இவங்களுடைய கடின உழைப்பால குக் வித் கோமாளில இவங்களுக்கு கிடைக்குது. சீசன் 2ல கண்டென்ட் குயின் ஒரு அவார்டு கொடுத்தாங்களா? மிரட்டல் நாயகி எனக்கு இப்ப ரொம்ப அப்படி குக் வித் கோமாளில கோமாளி ஆக்ட் பண்ணிட்டு இருந்த மணிமேகலை இந்த சீசன்ல தான் ஆங்கரா வந்திருக்காங்க. இந்த சீசன்ல தான் பிரியங்கா வந்து குக்கா வந்திருக்காங்க. மணிமேகலை வந்து ஆங்கர், பிரியங்கா வந்து குக். நான் மைக் பிடிக்க போறது கிடையாது. I'm going to hold only the current. குக்கா வந்து பிரியங்கா அடிக்கடி வந்து ஆங்கரா மாதிரி மணிமேகலையை டாமினேட் பண்றது நம்ம பார்க்க முடியுது. இந்த டாமினேட் பண்றது வந்து இந்த சீசன் 5 ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே தொடர்ந்து நடக்கிறது மணிமேகலை அவர்களே சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் பிகினிங் இப்போ லாஸ்டா நான் வந்து வாக் அவுட் பண்ணிட்டு வரேன். அந்த ஒரு டே வரைக்குமே வந்து லாட் ஆஃப் டாமினேஷன்ஸ் அண்ட் மணிமேகலை தான் ஆங்கர். யாருன்னா புதுசா வந்தா இல்லைன்னா யாருன்னா செலிபிரிட்டி வந்தா இல்ல எல்லாருமே ஒவ்வொருத்தரும் இன்ட்ரோடியூஸ் பண்றது எல்லாமே மணிமேகலை தான் பண்ணணும். ஆனா சில டைம் பிரியங்கா வாண்டடாவே பேசுறதை நம்ம பார்க்க முடியுது. ஆங்கர் வந்து யாரோ ஒருத்தர் இன்ட்ரோ பண்றாங்கன்னா அவங்களுடைய ஸ்டைல்ல சிம்பிளா ஒன்றும் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய ஸ்டைல், அவங்களுடைய விருப்பம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு இல்லையா? அதே மாதிரியே மணிமேகலையும் அவங்களுடைய ஸ்டைல்ல ஒருத்தர் இன்ட்ரோ பண்றாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு. ஆனா அந்த நேரத்துல வந்து பிரியங்கா வந்து இன்னும் கூடுதலா சில செய்திலாம் சொல்லும் போது அந்த இடத்துல மணிமேகலைக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரியே தான் நமக்கே தெரியுது பார்க்கும்போதே. சின்ன மருமகள் சீரியல் டீம்ல இருந்து நவீன் அவர்கள் முதல் முறை நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க. வெல்கம் டு தி ஷோ. அண்ட் அவர் சாதாரணமான ஒரு கிடையாது, ஃபைண்ட் ஆஃப் தி இயர் தான் அவரு. இந்த மாதிரி தொடர்ந்து பிரியங்கா வந்து மணிமேகலை எப்பலாம் இன்ட்ரோ யாருக்குன்னா கொடுக்குறாங்களோ அந்த நேரத்துல வந்து வாண்டடாவே பேசுறதை நம்ம பார்க்க முடியுது. அப்பா வந்து கரெக்ட்டா அவருடைய 60வது பிறந்த நாளை கொண்டாடி ஒரு ஹாப்பி செலிப்ரேஷன் என்னன்னா ரங்கராஜ் சாரும் தாமுபாவும் நம்ம விஜய் டிவியோட பெஸ்ட் ஜட்ஜஸ். இப்படி கண்டினியூவா மணிமேகலை பண்ற ஆங்கர் விஷயத்துக்குள்ள வாண்டடாவே வந்து பிரியங்கா அவங்களை டாமினேட் பண்ற விஷயத்தை இப்ப நம்ம பார்த்திருப்போம். பிக் பாஸ் சீசன் 5 நீங்க பார்த்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கேயும் இவங்க டாமினேட் பண்ற சில விஷயங்கள் எல்லாம் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. எனக்கு வந்து இந்த டாஸ்க் யார் வேணா ஜெயிக்கணும்டா. ஒரு பொண்ணு இவ்வளவு நேரம் ஒரு கார்டு ஒளிச்சு வச்சதா எப்படி யாராவது நீ சப்போர்ட் பண்றாங்கன்னா பிரியங்கா அவங்க அவ்வளவு பெரிய பஞ்சாயத்து பண்றாங்க எல்லாமே. பிக் பாஸ் சீசன் 7 பார்த்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாயா வந்து எப்படி மைண்ட் வாஷ் பண்ணுவாங்க அதே மாதிரியே பிரியங்காவும் பயங்கரமா மைண்ட் வாஷ் பண்றதெல்லாம் நம்ம பிக் பாஸ் வீட்ல நம்ம பார்த்திருப்போம். நீ ஒண்ணு பண்றல அதுக்கு நான் வந்து மகத்துவம் கொடுக்கறேன்டா. என்னதான் நம்ம ஒரு குடும்பம் அல்லவா, அந்த குடும்பத்தில் இருக்கும் ஒருத்தர் ஜொலிக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். பிக் பாஸ் பவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரியங்காவை பத்தி. என்னன்னாக்கா டாமினேட் பண்றது அதுக்கப்புறமா மைண்ட் வாஷ் பண்றதெல்லாம் அவங்களுக்கு கை வந்த கலை அப்படின்ற மாதிரி தான் அவங்க உள்ள இருக்கும்போதே நமக்கு தெரிஞ்சது. இந்த காரணத்தால தான் மக்கள் நிறைய பேர் வந்து மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா மணிமேகலை சொன்ன மாதிரியே பிரியங்கா வந்து டாமினேட் பண்ணுவாங்க, மைண்ட் வாஷ் பண்ணுவாங்க அப்படின்றது பிக் பாஸ்லயே பார்த்ததுனால எல்லாருமே இப்போ மணிமேகலை சைடு வந்து சப்போர்ட் பண்றாங்க. எனக்கு வந்து இந்த டாஸ்கோட எண்ட்ல இவனுங்க 3 பேரும் செம்ம பவர்ஃபுல் அப்படின்னு மொத்த வீடும் நம்ம கூட வந்து ஜாயிண்ட் அடிச்சுக்கணும். அவ்வளவுதான் ஃபினிஷ். இப்படி பிக் பாஸ் வீட்லயே பிரியங்கா டாமினேட் பண்ணியிருக்காங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க, மைண்ட் வாஷ் பண்ணியிருக்காங்க இருக்கும்போது கண்டிப்பா மணிமேகலை சொன்ன மாதிரியே இவங்க வந்து டாமினேட் பண்ணியிருக்க அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நமக்கே தெரிய வருது. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நீங்கள் முன்னாடி பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க எங்கெங்கெல்லாம் டாமினேட் பண்ணியிருக்காங்க, எங்கெல்லாம் வாண்டடாக போயிட்டு மணிமேகல் ஆங்கருக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். அதனால கண்டிப்பா பிரியங்கா வந்து டாமினேட் பண்ணியிருக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. மணிமேகலை இந்த சீசன்ல ஆங்கரா வந்ததுல இருந்தே அந்த ஆங்கர் வச்சு நிறைய கண்டென்ட் உருவாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அது ரொம்ப ஃபன்னா தான் நம்ம காமிச்சிருக்காங்க. ஆனா இதுல நிறைய உள்குத்து விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்ப நமக்கு தெரிய வருது. நீங்க இந்த பிரியங்கா அங்க இருக்கிற கூட கொஞ்சம் செக்மெண்ட்ட மொக்கே எடுத்துட்டு ப்ரோமோலயே மோல போட்டாங்க நல்லா இருக்குன்னு மாத்திடுவாங்க சார். அடிக்கடி மணிமேகலுடைய ஆங்கர் நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பிரியங்கா உட்கார வைக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஒரே ஒரு ஆங்கர் தான் அது வந்து பிரியங்கா. இப்படி தொடர்ந்து இவங்களுக்குள்ள நிறைய கான்ட்ரவர்சியான விஷயம் வரும்போதும் அங்க ஷோ ப்ரொடியூசர் வந்து இதை கண்டென்ட்டா யூஸ் பண்ணி எபிசோடாவே ஃபன்னாவே நமக்கு காமிச்சிருக்காங்க. நம்ம விஜய் டிவியோட சீனியர் ஆங்கர் நீங்க சொல்லுங்க சார். ஒரு ஜட்ஜ் இவங்க 2 பேருமே எப்ப பேசினாலும் இவங்களுக்குள்ள ஆகல அப்படின்ற மாதிரி நல்லாவே தெரியுது. அது அவங்களுடைய ரியாக்ஷன்லயே காமிக்கிறாங்க. எனக்கு தெரியும் எப்பவுமே அடுத்தவங்க
ஆனால் இது ஷோ ப்ரொடியூசரும் சரி இந்த ஷோ டைரக்டரும் சரி இது ஒரு கண்டென்ட்டாக பயன்படுத்தி அது ஃபன்னாக நமக்கு காமிச்சிருக்காங்க. நம்மளும் அது வந்து ஒரு ஃபன்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஆனால் இவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சம்பவம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பஸ்ட் அவுட் ஆன பிறகு தான் நமக்கே தெரிய வருது. இப்படி ஃபைனலாக மணிமேகலையும் அங்கே ஷோ ப்ரொடியூசர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் ஷோ ப்ரொடியூசர் இதை பற்றி பெருசாக எடுத்துக்கல போல. டீம் கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ண ஒரு விஷயம், அவங்க கிட்டயும் ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி ஆங்கர் போர்ஷன்ஸ்ல ஜாஸ்தி இன்வால்வ் ஆகுது. அவங்க வேலையை அவங்க பார்க்கணும், எங்க வேலையை எங்களை பார்க்க விடுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பிரியங்கா மேலே தான் தப்பு இருக்கு, அவங்க தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகுது. அது எப்படி கன்ஃபார்ம் ஆகும்? இதை பற்றி அவங்க பேசலையே, இதை பற்றி பேசினா தானே ரெண்டு பக்கத்தினுடைய கதை தெரிஞ்சதானே நம்ம சரியான முடிவு எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். ஆனால் இதை பற்றி பிரியங்கா ரிப்ளைவே பண்ண மாட்டாங்க, இதை அப்படியே விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கே தோணுது. அவங்க நினைச்சாக்கா விஜய் டிவி கிட்ட பேசி அங்கே நடந்தது எல்லாமே கேமராவில் பதிவாயிருக்கு இல்லையா, கண்டிப்பாக அதை வெளியிடலாம். அப்படி வெளியிட்டாக்கா அவங்க மேலே நியாயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதற்கான வீடியோவும் போடலாம், அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணலாம். அதேமாரி மணிமேகலை எடுத்த இந்த முடிவு நிச்சயமாக ஒரு பெரிய கட்ஸ் தான். யாருமே அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டாங்க. மணிமேகலே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, இந்த ஷோ வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு அடுத்து இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. என் லைஃப்ல உசைனுக்கு அப்புறமா எனக்கு கிடைச்ச ஒரு பெஸ்டான விஷயம் குக் வித் கோமாளி. பிரியங்காவை விட மணிமேகலைக்கு ஏன் அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்றாங்கன்னா இதான் காரணம். ஆஃப் கேமராவோ ஆன் கேமராவோ ரெண்டு பேர்கிட்ட நான் சாரி கேட்க விரும்புறேன். நான் சீரியஸா வந்து மனசார இந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேன். குக் வித் கோமாளி ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து மணிமேகலை மிஸ் பண்றதை நம்ம பார்க்க முடியுது. கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கிற திறமைக்கும் அவங்களுடைய தைரியத்துக்கும் அவங்க கண்டிப்பா சாதிப்பாங்க. நம்மளை எப்பவுமே என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட பிளெஸிங்ஸ் கண்டிப்பா எனக்கு வேணும்.